வணக்கம் 2013ல ரிலீஸ் ஆன சூதுகவும் ஒரு அட்டகாசமான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸோட தேவி தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த ஞாபகம் இன்னும் கூட மறக்காது. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன மாதிரியான படம் அப்படின்னே தெரியாமல் விஜய் சேதுபதி நடித்த பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இந்த ரெண்டு படங்கள் தந்த நம்பிக்கையில் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு புக் பண்ணிட்டு போய் பார்த்தோம். நலன் குமாரசாமி ஒரு கல்ட் படத்தை எடுத்திருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல் சீன்லேருந்தே அந்த படம் கிளிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. செம்ம ஹியூமர் அண்ட் பர்டிகுலராக அந்த பேங்க் மேனேஜர் ரூம்லேருந்து விஜய் சேதுபதி கண்ணாடியை போட்டு வெளில வருவார் இல்லையா, அப்போ சந்தோஷ் நாராயணோடைய அந்த பிஜிஎம் வரும் பாருங்க, தியேட்டரில் விசில் பறந்துருச்சு. பா, சரியான ஒரு மொமெண்ட். அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிற படம் கடைசி சீன் வரைக்கும் ஆடியன்ஸை க்ளவுட் 9லேயே வச்சுருந்துச்சு. பார்த்தீங்களா, இப்போ கூட இவ்வளவு ஸ்லாகிக்க வைக்கிற தமிழ் சினிமாவுடைய தி பெஸ்ட் டார்க் காமெடி இந்த சூதுக்கவும். அப்படிப்பட்ட படத்துக்கு ஒரு சீக்வல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இந்த ப்ளூ சட்டையை போட வேணாம்னு தான் நினச்சேன், லைட்டாக கசங்கி இருந்துச்சு. ஆனால் சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம், டாலிக்கடி பாட. சூதுகவும் 2 நாடும் நாட்டு மக்களும் முதல் பாட்டுடைய சீக்வல் தான். ஆனால் பிரதான ஹீரோ கேங் கதாபாத்திரங்கள் யாரும் கிடையாது. விஜய் சேதுபதி மாதிரியே மிர்ச்சி சிவா அவருக்கான ஒரு கேங் வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக இந்த கிட்னேப்பிங்லாம் பண்ணி படம் பார்த்துட்டு வராரு. இப்போ கருணாகரன் மினிஸ்டரா நிறைய ஊழல் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காரு. அதே அருமை பிரகாசம் கேரக்டர் தான். வரப்போற எலெக்ஷனில் மக்களுக்கு லஞ்சம் கொடுக்க கோடிக்கணக்கான பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஒரு பிரச்சனையால மிர்ச்சி சிவா கருணாகரனை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காரு. அதே சமயம் கருணாகரனுக்கு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி வருது. சரியா அப்ப டைமிங்ல மிர்ச்சி சிவா அண்ட் கேங் கிட்ட கருணாகரன் மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மிர்ச்சி சிவாவுக்கும் கருணாகரனுக்கும் என்ன பஞ்சாயத்து, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான சூது பண்ணாங்க, அது அவங்கள கவிச்சா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த சீக்வலுடைய கதை. கருணாகரன், ராதா ரவி, சந்திரசேகர், எம்.எஸ். பாஸ்கர் உள்ளிட்ட நடிகர்கள் மட்டுமே இந்த படத்தில் நடிப்பில் கொஞ்சம் பெட்டரா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மிர்ச்சி சிவா வழக்கம் போல நடிப்பாரா மாட்டரா நம்மளை யோசிக்க வச்சு டெட் பேன் டைலாக் டெலிவரி அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல அங்கங்க காமெடி பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்காரு படம் முழுக்க. கூடவே கல்கி ராஜா, ஹரிஷா, நக்கலைட்ஸ் கவின்னு இவங்கெல்லாம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்காங்க. யோக் ஜப்பி, கராத்தே கார்த்திக் ரெண்டு பேருமே படம் முழுக்க வீடியோ கேம் கேரக்டர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாகவே உலாத்திக்கிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே டெக்னிக்கலி அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு தான் ஃபீல் ஆச்சு. படத்துலேருந்துலாம் ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மிர்ச்சி சிவாவும் பயங்கரமாக டவுன் பிளே பண்ணி ப்ரெஸ் மீட்டில் வேற பேசியிருந்தாரா, அதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற லெவலில் தான் படத்துடைய டெக்னிக்கல் தரம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ரொம்ப 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 பேசிக் நாவிஸ் குவாலிட்டியில் விஷுவல்ஸ், கலர் கிரேடிங், படு மோசமான ப்ளூ மேட் ஷாட்ஸ்னு அந்த எண்ணில் சோதனைகள் இருக்கு. எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்துடைய பாடல்கள், ஹரியோடைய பின்னணி இசை ரெண்டுமே படத்துடைய ஸ்கிரிப்ட் எந்த லெவலில் இருக்கோ அதுக்கு பக்காவாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. கிட்னாப் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜில் 1-2 காமெடி இன்டர்நெட்டில் ஆல்ரெடி வந்துருச்சுனாலுமே கூட அந்த ஸ்விக்கி டெலிவரி காமெடி, ஆட்சியே கலைச்சிட்டாரு அப்படிங்கிற டயலாகுக்கு வர கவுண்டர், கலர் சைக்கோ கேரக்டர்ஸ்னு இந்த படத்துக்கான ப்ரௌனி பாயிண்ட்ஸ் சிலது இருக்கு. ஒருவேளை நீங்கள் சூதுகவும் பார்ட் 1 பார்க்கவே இல்லைன்னா, அந்த படத்துடைய கதையோட ஒன்லைனோ ஒரு சீனோ ஒரு ஷார்ட்டை பற்றி கூட உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, டேரெக்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன மாதிரியான சூதுகவும் பார்ட் 1 ரசிகர்களை இந்த படம் கண்ட இடத்துல கவுது அப்படிங்கிறது தான் ட்ராஜடி. முதல் பார்ட் எதனால் ஒர்க் ஆச்சு, ஸோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கும் இதுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் போட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பக்கம் விஜய் சேதுபதி, இந்த பக்கம் மிர்ச்சி சிவா, அங்கே சஞ்சிதா, இங்கே ஹரிஷா, அங்கே ஒரு வயலண்ட் போலீஸ், இங்கே 2 வயலண்ட் போலீஸ், அங்கே இருட்டு அறை, இங்கே ஒயிட் பிரைட் அறை. அது டோட்டல் ஜாலியான படம், இது டோட்டலாக நம்மளை காலி பண்ணுற படம். இப்படி தான் போகுது. முதல் பார்ட்டுடைய சீன்ஸையே உல்டா பண்ணி இன்னொரு பார்ட் எடுக்கிறதுக்கு முதல் பார்ட்டையே ரீரிலீஸ் பண்ணிருக்கலாமே, இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்ல. கதையா ஏதோ குக்கப் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்கிரீன் பிளேவை இஷ்டத்துக்கு வளர்ச்சி எழுதி சுற்றி ஏதோ கனெக்ட் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே என் மைண்டில் எதுக்காக இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஊருகா மாதிரி கொஞ்ச நேரமே இருந்த அந்த அரசியல் களத்தை இதுல மெயின் ஆக்கி அதையும் சொதப்பி வச்சிருக்காங்க. ஹீரோவுடைய கற்பனையில் இருக்கிற கேரக்டரை வச்சு ரொம்ப கேரி பண்ணா தேவையே இல்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் புத்திசாலித்தனமாக இன்டர்வலோடைய அந்த கேரக்டர் கழட்டி விட்டுருந்தாரு நலன் குமாரசாமி. ஆனால் அதுக்கு இங்கே ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ஓவர் டூ பண்ணி படம் முழுக்க வேற கொண்டு வந்து நம்மளையும் மிர்ச்சி சிவா மாதிரியே டெட் பேன் எக்ஸ்பிரஷன் கொடுக்க வச்சிருக்காங்க. தமிழ் படம் பார்ட் 2ல செம்ம ஜீனியஸான ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஸ்பூஃபுங்கிறதுனால எந்தெந்த படங்களுடைய சீன்ஸை கலாச்சாங்களோ அந்தந்த படங்களுடைய பிஜிஎம் ஞாபகப்படுத்துகிற மாதிரியே பின்னாடி ஒரு பிஜிஎம் ஓடும். காப்பிரைட் பிரச்சனைனால டேரக்டாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால. பட் ஸ்டில் அதே மாதிரியான பிஜிஎம் கூட கேட்க செம்மையாக தான் இருக்கும். அது அந்த படத்துடைய ஸ்பூஃப் அப்படிங்கிற நேச்சருக்கு ஒத்து போச்சு. பட்
அதே தான் இந்த சோ கால்டு சீக்வல்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. காப்பிரைட் பிரச்சனை, ஸோ அதே பிஜிஎம் யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி வேற பிஜிஎம் போடுறோம் அப்படின்னு பண்ணதெல்லாம் டோட்டல் கிரைம். ஓப்பனிங்ல பேங்க் மேனேஜர் ரூம்லேருந்து வெளியில் வர அந்த ஒரு சீனை பற்றி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு மொமெண்ட் ஒரு சீன் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது விசில் வர்த்தியாக இருந்துச்சு, இங்கே அது கிரிஞ்சு வர்த்தியாக தான் இருக்கு. முக்கியமாக எல்லாம் கடந்து போகுமடா அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான பாட்டு அந்த சட்டையர் சுச்சுவேஷனுக்கு இங்கே ஒரு ஈக்குவலண்ட்டை பிடிச்சி வச்சிருந்தாங்க பாருங்க. தூக்கா விஷமான ஆப்ஷன் கொடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல். முதல்ல இந்த சூதுகவும் பார்ட் 2 கமலா தியேட்டரில் இன்டர்வல்ல குடிச்ச காஃபி மாதிரி தான். அது காஃபி கலரில் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி டேஸ்ட் ரொம்ப கொடுமையாக இருக்கும், காஃபி மாதிரி. அதே மாதிரி இந்த படமும் டைட்டில் மட்டும்தான். முதல் பார்ட் படத்தோடைய போஸ்டரோட நிழலுக்கு பக்கத்தில் கூட வர முடியாத ஒரு அபத்தமான சீக்வல், எ வெரி பேட் மிமிக்ரி. இனிமேல் நீ முதல் பார்ட்டை என்ஜாய் பண்ணுவியா, பாப்பியா, என்ஜாய் பண்ணுவியான்னு என்ன மாதிரியான ரசிகர்களை கையில் தடியை வச்சுக்கிட்டு ட்ரமடைஸ் பண்ணுற தமிழ் சினிமாவின் சீக்வல் சாபத்தை கொண்டாடுகிற மற்றும் ஒரு தேவையே இல்லாத சீக்வல். இதை சீக்வல் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ஒரு டார்க் காமெடி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சூதுகவும் லெகசியை பற்றி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பார்ட் 1 ஃபேன்ஸ் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு பாவத்துக்கோ தப்புக்கோ ரிடம்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடி டிக்கெட் புக் பண்ணிட்டு கண்ணை மூட்டே படத்தை பார்த்துட்டு வந்துருங்க, சரியா? ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, ப்ளீஸ் 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 டோன்ட் டச் த கிளாசிக்ஸ்.